முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, எதையும் நிதானமாக யோசித்து பார். நிதானத்தின் அருமையை நிதானமாக இருப்பவர்தான் உணர்வார்கள். எந்த ஒரு செயலை செய்தாலும் நிதானமாக யோசித்துவிட்டு அப்பொழுது ஒரு முடிவை எடுத்துவிட்டு அந்த செயலை செய்ய தொடங்கு தங்கமே. சிரிப்பு என்னும் சாவி தொலைந்து விட்டால் மகிழ்ச்சி என்னும் வீடு பூட்டியே தான் இருக்கும். இங்கு எல்லா மனிதனும் ஒரு வகையில் மன நோயாளித்தான். சிலர் கிழிந்த சட்டையுடன், பலர் கிழிந்த மனதுடன் என்பார்கள் தங்கமே. ஆனால் என் பிள்ளையான நீ அப்படி இல்லாமல் நல்ல மனதோடு இருக்க வேண்டும். இப்பொழுது உன்னுடைய துணையை நீ நேருக்கு நேர் சந்திக்கப் போகின்றார். இத்தனை வருடமாக பிரிந்து இருந்தாய். இப்பொழுது காலம் உங்களை நேருக்கு நேர் சந்திக்க வைக்கப் போகின்றது. என்னப்பா சொல்கிறீர்கள்? அவர்களை நான் பார்க்கவே கூடாது என்று இருந்தும் என்னப்பா என்னை சந்திக்க வைக்கப் போறீர்கள் என்று தானே கேட்கின்றாய் தங்கமே. ஆம் தங்கமே, இந்த சந்திப்பு தான் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றமாக போகின்றது. நீங்கள் இருவரும் நேருக்கு நேர் சந்தித்து இதுவரை நடந்ததை மனம் விட்டு பேசுங்கள். நிச்சயம் என்னுடைய ஆலயத்தில்தான் நீங்கள் இருவரும் நேருக்கு நேர் சந்திக்கப் போகின்றீர்கள். விதி முடிந்துவிட்டு சென்ற உறவுகளால் நமக்கு ஏற்படும் வலியை விட மதிக்கெட்டு விலகி சென்ற உறவுகளால் நமக்கு ஏற்படும் வலியே அதிகம். அந்த வலியை நீ இத்தனை நாட்களாக அனுபவித்து விட்டாய். இனி அவ்வாறு நடக்காமல் இருக்கத்தான் இந்த முடிவை நான் எடுத்து இருக்கின்றேன் தங்கமே. முடிந்தவரை போராடு. வாழ்க்கை ஏதாவது ஒன்றை இழக்கத்தான் செய்யும். ஆனால் நீயே நினைத்து பார்க்காத அளவுக்கு ஏதாவது ஒன்றை உனக்கு சுவாரஸ்யமாக நான் கொடுப்பேன். அந்த சுவாரஸ்யமானதான் இப்பொழுது உன்னுடைய துணையை நீ நேருக்கு நேர் சந்திக்கப் போகின்றாய். சந்தித்து பேசு, எல்லாம் நன்மைக்கே. யாம் இருக்க பயமேன். ஓம் முருகா.